மத்திய அரசு நிதி வரவில்லை குற்றச்சாட்டு அல்வா கொடுத்திருக்காரு. இவர் போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்ருக்காரு. போய் திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. சாதாரண அல்வா இல்லை, பெரிய அல்வாவை கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். 525 அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளோ அறிவிப்பை நிறைவேற்றியிருக்காரு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், இது மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செஞ்சாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும்னாங்க, உயர்த்தலை. அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும்னாங்க, அதுவும் உயர்த்தலை. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. ரேஷன் கடையில் சர்க்கரை 1 கிலோ 2 கிலோ ஆக்குனாங்க, அதுவும் கொடுக்கல. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபா கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. குறைந்தபட்ச ஆதார விலை 4000 ரூபா கொடுக்குறாங்க, கொடுக்கல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை 2500 ரூபா கொடுக்குறாங்க, கொடுக்கல. இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை. நிறைய இருக்குது, இது மாதிரி எதுவுமே நிறைவேற்றலை. எல்லாம் போலி அறிவிப்பு. ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிறாரு, ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு. நீங்களும் அழகாக உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்துறீங்க. இதுதான் காலம் ஓடிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன், இங்கேயும் நான் உங்களோட முன்னால் தெளிவாக பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் கட்டுப்படுத்தப்படும், கடன் படிப்படியாக குறைக்கப்படும், அதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அதில் நிபுணர்களும் அடங்குவார்கள். குழு அமைச்சிங்க, நிபுணர்கள் இடம்பெற செஞ்சுங்க. அப்புறம் எதுக்கு 3,83,000 கோடி கடன் வாங்கினீங்க? இன்றைக்கு 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாயை விட திமுக ஆட்சியில் 2024-25 1,10,000 கோடி கூடுதலாக வருமானம் வருது. அப்படி கூடுதலாக வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எதையுமே கொண்டாடல. கேட்டால் நாங்கள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் இது சொன்னார், ஏன் நாங்கள் மகளிருக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கணும். சரி, 1000 உரிமை தொகை கொடுக்குறேன், 17,000 கோடி. மீதி பணம் எங்கே போச்சு? நான் அடுத்ததுங்க, நான் அவர் சொல்லாது நானே சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. அகவலப்படி ஒரு 10,000 கோடி, மின்சார மானியம் ஒரு 10,000 கோடி, வட்டி 48,000 கோடி எடுத்துக்க. நாங்களும் வட்டி கட்டணும், ஆனால் வட்டி கட்டணும் எல்லாம் எடுத்தால் கூட 18,000 கோடி மீதி இருக்குது. என்ன செலவு செஞ்சீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? அப்புறம் 3,53,000 கோடிக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறீங்க? கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் சொன்னாங்க. பல போராட்டம் நடத்திக்கிட்டாங்க. 4 ஆண்டு உருண்டை ஓடிப்பட்டு 1 ஆண்டு தான் இருக்குது. அரசு ஊழியர்கள் வாக்குகளை பெறுவதற்கு எவ்வளவோ பொய்களை பேசி இன்றைக்கு அறிவித்து வாக்குகளை வாங்கின பிறகு அப்படியே அவருடைய 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் காற்றில் பறக்க விட்டுட்டாங்க.